இரக்கத்தினாலும் கிருபையினாலும் தயவினாலும் நம்மை அணைத்துக் கொண்டதானே அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே தொங்குகிற இயேசுவை நோக்கி பார்ப்போம். அந்த கல்வாரி சிலுவையிலே தொங்குகிறதான அந்த காட்சியை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்த அல்லேலூயா. 2026 ஆண்டிலே ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளையாய் நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தை நேசிக்கிறவனாக அல்ல, உலகத்திலே கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் நிமித்தம் உம்மை மறந்து வாழ்கிறவனாக அல்ல ஆண்டவரே. அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே எவ்வளவு பெரிய விலைக்கிரயத்தை எனக்காக பாவியாகி எனக்காக, தகுதி இல்லாத எனக்காக, நாயை போன்ற செத்த நாயை போன்ற எனக்காக அல்லேலூயா எவ்வளவு பெரிய தியாகத்தை தான் செய்திருக்கிறேன் ஆண்டவரே. அந்த அன்பை மறந்து விடாதபடி ஆண்டவரே உமக்காக வாழ எனக்கு கிருபை தாரும். அல்லேலூயா. அல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, சித்தம் போல ஆண்டே நடத்திடுமே. சித்தம் போல ஆண்டே நடத்திடுமே. கல்வாரியே ஏதோ வாயிலே மனப்பாடமாய் தெரிந்ததினாலே அல்ல, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து இந்த பாடலுடைய கருத்தை உணர்ந்தவர்களாக அது நம்முடைய அனுபவமாய் மாற வேண்டும் என்ற வாஞ்சையோடு கூட அல்லேலூயா. ஆண்டவரே பலிபீடத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. சுயமெனிலே சாக வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய பிள்ளையாய் நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. அந்த கல்வாரியின் அன்பை கண்டே நான் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. கல்வாரியிலே எவ்வளவா எனக்காய் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. அல்லேலூயா. பிலாத்தினுடைய அரண்மனையிலே ஆண்டவரே அந்த வாரினால் அடிக்கும் பொழுது உமக்கு எவ்வளவாய் வலித்திருக்கும், எவ்வளவு ரத்தம் ஆண்டவர், ரத்த வெள்ளத்திலே இருந்தீர் ஆண்டவரே. கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கும் பொழுது ஆண்டவரே நம்முடைய சரீரம் எவ்வளவாய் வேதனைக்கு உட்பட்டு இருக்கும், எவ்வளவாய் துடிதுடித்திருப்பீர் ஆண்டவரே. அந்த கைகளிலே ஆணிகளை வேகமாய் ஆண்டவரே பலமாய் அடிக்கும் பொழுது ஆண்டவரே எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பீர். தொங்கினீர் ஆண்டவரே. அதை நினைத்து என்னை பலிபீடத்தில் வைக்கிறேன். ஒரு முறை கூட இந்த பாடலில் கருத்தை உணர்ந்தவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? பலிபீடத்தில் என்னை பரனே Kalvari
ராத்திரி வேளையிலே இந்த 2026வது ஆண்டிலே ஆண்டவரே வியாபாரிகள் ஜெப ஐக்கியத்தின் மூலமாக இந்த முதலாவது கூட்டத்தை கர்த்தர் ஆரம்பித்து தந்தீர், ஆயத்தப்படுத்தி தந்தீர். கர்த்தருடைய பிள்ளைகளை நீ தெரிந்து கொண்ட பிள்ளைகளை, ஆண்டவரே நீ பிரியப்பட்ட பிள்ளைகளை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்திலே அழைத்து வந்திருக்கிறீர். This is not accidental, Lord. ஆண்டவரே இது உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை ஆண்டவரே, ஹல்லேலூயா. வந்து ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுவீராக. இந்த நாளிலே இந்த இடத்திற்கு வந்தது நல்லது என்று கொண்டு கண்டுகொள்ளத்தக்கதாக, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா இருக்கத்தக்கதாக, ஹல்லேலூயா. ஆவியானவர் பலமாய் ஒவ்வொருடைய உள்ளத்தில் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. 120 பேர் கூடியிருந்தே அந்த ஆண்டவரே மேல் வீட்டிலே ஊற்றப்பட்டதான அதே வல்லமை ஆண்டவரே, ஹல்லேலூயா. கொர்நேலியுவின் வீட்டிலே கூடியிருந்ததான அத்தனை பேர் மேலும், ஹல்லேலூயா, ஆதி அப்போஸ்தலர் மேல் பொழியப்பட்டது போல பொழிந்தருளினீர் ஆண்டவரே. அதே வல்லமை இந்த கூடாரத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியின் வல்லமை, ஹல்லேலூயா, ஆண்டவரே அக்கினியாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவாவியானவர் பேசுவீராக. நீர் பேசும் ஆண்டவரே. என்ன வார்த்தைகளை பேச கர்த்தர் சித்தமாய் இருக்கிறீரோ அவைகளை கர்த்தர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளுங்கள் அன்பின்